வணக்க மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 24 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ரேவதி வந்து கார்த்தி சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நீ பாதியும் பேசி எனக்கு தலைவலி அதிகப்படுத்திட்ட, நான் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கார்த்தி சொல்றாரு சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்து அவங்களோட ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கிட்டு நேரா ஷாப்புக்கு போறாங்க. அப்ப மாயா வந்து ரேவதி தனியா போறத பாக்குறாங்க. அப்ப மாயா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க. நேரா ரேவதிய ஃபாலோ பண்ணி போறாங்க. ரேவதி நேரா ஒரு கடைக்கு போயிட்டு ஒரேதான் தலைவலிக்குது, டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அந்த அம்மாவும் டேப்லெட் கொடுக்குறாங்க. ரேவதி அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு போடணும் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றாங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு போடுங்க, 2 டேஸ் போடணும் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரோடு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப மாயா வந்து ரேவதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் பொழுது நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடிகளுக்கு கால் பண்றாங்க. அந்த ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். மாயா சொல்றாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த பொண்ணு தனியா ரோட்ல நடந்து போறா, அவ கூட அவ புருஷன் இல்ல, இதுதான் அவளை கடத்துறதுக்கான சரியான நேரம். அந்த ரவுடிங்களும், சொல்லுங்க மேடம், எந்த ரோட்ல போறாங்க? அப்ப மாயா சொல்றாங்க, இந்த ரோட்ல தான் போறாங்க, கரெக்டா அவள் டேர்னிங்ல வச்சு கடத்திடுங்க. அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி ஹாயா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு, என்ன இன்னும் ரேவதிய காணோம், நம்ம அவளை தனியா விட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த ரவுடிங்க வராங்க. காரை நிப்பாட்டி போட்டுட்டு டக்குன்னு ரேவதிய தூக்குறாங்க. அப்ப ரேவதியோட போனும் அவங்க வச்சிருந்த டேப்லெட்டும் கீழே விழுந்துருது. ரேவதிய மட்டும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டுக்கிட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. இத பார்த்துட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏ டிரைவர், எப்படி இப்ப நீ ரேவதிய காப்பாத்த போற அப்படின்னு பாத்தற. நான் மகேஷை பிரிஞ்சு எத்தனை நாள் வருத்தத்துல இருக்கேன். இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு தெரு தெருவா நாய் மாதிரி திரிய போற அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அங்கேருந்து வராரு, ரெசார்ட்டை விட்டு வெளியில வராரு. அப்ப வந்ததோட அங்க உள்ள மேனேஜர் கிட்ட, இது மாதிரி என் ஒய்ஃப் ரேவதி எங்க போனாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க, சார் இப்பதான் சார் வந்து உங்க ஒய்ஃப் வந்துட்டு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, டேப்லெட் எந்த கடையில வாங்கலான்னு கேட்டாங்க, நாங்க தான் ரூட்டு சொன்னோம், இந்த பக்கமா தான் சார் போனாங்க, லெஃப்ட் எடுத்து ரைட் போனீங்கன்னா அங்க ஒரு ஷாப் இருக்கும், அங்க போய் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. நேரா அந்த கடைக்கு போறாரு. அப்ப கார்த்தி எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துக்கிட்டு தான் போறாரு. நேரா அங்க போயிட்டு நேரா அந்த ஷாப்ல உள்ளவங்க கிட்ட போட்டோவை காமிச்சு, இவங்க உங்க கடைக்கு டேப்லெட் வாங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க தலைவலிக்குதுன்னு சொல்லி டேப்லெட் வாங்கிட்டு வந்தாங்க சார், அவங்க போயிட்டு 1/2 மணி நேரம் இருக்கு சார். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி வந்து அவங்க கிட்ட சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கார்த்தி எங்க பார்த்தாலும் தேடுறாரு. ரேவதி எங்க போயிருக்காங்க அப்படிங்கறது கார்த்திக்கு சுத்தமா தெரியல. மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு மதியம் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி போன் அடிக்கிறாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, அத்தை வேற போன் அடிக்கிறாங்களே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி போனை அட்டன் பண்ணி, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, காலையில இருந்து ரேவதி என்கிட்ட பேசவே இல்லை, டெய்லி காலையில எனக்கு போன் பண்ணிடுவா, ஏதாவது உங்களுக்குள்ள சண்டையா? கார்த்தி சொல்றாரு, ஐயோ அத்தை, எங்களுக்குள்ள எல்லாம் எந்த சண்டையும் இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க இங்கே ஹாப்பியா தான் இருக்கோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நாளையோட உங்க ட்ரிப்பு முடியுதா மாப்பிள்ள, ஒருவேளை உங்களுக்கு இன்னமும் அங்க இருக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க இருங்க மாப்பிள்ள, நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்லத்த அதெல்லாம் வேணாம், நாங்க நாளைக்கு காலையிலே கிளம்புறோம். சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, சரிப்பா ரேவதி கிட்ட போன கூட, ஏதோ காலையில இருந்து அவகிட்ட பேசலையா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கார்த்தி சொல்றாரு, அத்தை அவங்க
குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்தத்தோட அடிக்க சொல்லவா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. சரி சரி, அவளை வந்தத்தோட அடிக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போனை கட் பண்றாங்க. ராஜராஜா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி என்ன காலையில இருந்து ஒரே பதட்டமா இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, ஏதோ ரேவதிக்கு ஏதோ ஆபத்து மாதிரி நைட்டு கனவு கண்டேன். அதான் ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு மனசு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி அதான் கார் ராஜா மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் எந்த அளவுக்கு வீரம் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அவர் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுற? நம்ம பொண்ணுக்கு எந்த வித ஆபத்தும் வராது, சரியா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியா, ஆமாங்க, அதை மறந்துட்டேன். மாப்பிள்ள கண்டிப்பா என் பொண்ணை நல்லபடியா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி ஒருவேளை உனக்கு மனசு ரொம்ப பதட்டமா இருந்துச்சுன்னா அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. எனக்கு ஏதோ கிட்ட கனவு வந்திருக்கிறதுக்காக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட முடியாதுல்ல. இப்பதான் ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கா. இப்ப நான் திடீர்னு வீட்டுக்கு கூப்பிடுறது ரொம்ப தப்பு. அவங்க இருக்கட்டும், எனக்கு ஏதோ கெட்ட கனவு தானே அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறம் கார்த்திகை காமிக்கிறாங்க. அத்தை வேற போன் அடிச்சு ரேவதி எங்கன்னு கேட்டுட்டாங்க. சொன்னதே கேட்க மாட்டேங்கிறா, எங்கேயாவது கிளம்பிடுறா அப்படின்ட்டு கார்த்தி போன் அடிக்கிறாரு. ஆனா ரேவதியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து யாருமே வந்துட்டு போனை எடுக்கல. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு. கார்த்தி ரோட்டு பக்கமா நடந்து போறாரு. எந்த பக்கமா ரேவதி போனாங்களோ அந்த பக்கம் போறாரு. கார்த்தி போன் அடிச்சுக்கிட்டே போறாரு. அப்ப ஒரு ஓரமா போன் அடிக்கிறத கார்த்தி பாக்குறாரு. அப்ப ரேவதியோட பர்சும் அவங்க வாங்கின டேப்லெட்டும் கிடக்கு. அதை பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. ரேவதியோட போன் இங்க இருக்கு, டேப்லெட் வாங்கிட்டு வந்த பிறகுதான் ரேவதிக்கு ஏதோ ஆகிருக்கு அப்படிங்கிறத கார்த்திக் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப கார்த்தி அந்த போனை எடுத்து பார்க்க அது ரேவதியோட போனு. இத பார்த்ததோட கார்த்திக்கு செம சாக்கு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா ரேவதியை யாரோ தூக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த மாயாவா இருக்குமோ, அவதான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்தா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவ எனக்கு கொடுக்கல. அப்ப இதுக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருந்திருக்கா. சோ கண்டிப்பா அந்த மாயாதான் ரேவதியை தூக்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரம் நம்ம மாயா இருக்காங்கல்ல, இன்னரும் அந்த டிரைவர் ராஜா ரேவதி எங்க அப்படின்னு தெரு தெருவா தேடி பார்த்துட்டு ரொம்ப மனசு வேதனையில இருப்பான். இதுதான் சரியான நேரம், நம்ம போன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டென்ட் பண்ணி, ஹலோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் மாயா பேசுறாங்க, என்ன உன் பொண்டாட்டிய காணும் அப்படின்னு தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்க போல. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏ மாயா, அப்ப நீ தான் காரணமா? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா, உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கு நான் தான் காரணம். கார்த்தி சொல்றாரு, எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகமா இருந்துச்சு, நீ இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கே, கண்டிப்பா நீதான் ரேவதியை ஏதாவது பண்ணிருப்பா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நீதான் ரேவதியை கடத்திருக்கியா? மரியாதையா ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப மாயா சொல்றாங்க, ஏய், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ரேவதி காணாம போனதுக்கு எப்படி மனசு வேதனைப்படுறேன். நான் என் மகேஷ கல்யாணத்துல தொலைச்சேன். அது வரைக்கும் இன்னுமே நான் மகேஷ பார்க்கவே இல்லை. என் மனசு எவ்வளவு வேதனையில இருக்கும், அத பத்தியெல்லாம் நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இங்க பாரு, எனக்கு மட்டும் ரேவதி, எனக்கு மட்டும் மகேஷ் கிடைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா ரேவதியை உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். ஏற்காட்டிலேயே ரேவதிய தலை முழுக்கிட்டு போயிரு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்னு, ரேவதி காணாம போனதுக்கு நான் காரணம் கிடையாது. எனக்கும் அதுக்கும் எந்த வித சம்மதமும் இல்லை அப்படிங்கிறத பத்தி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். மகேஷ் எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ உன் நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு நாடகம் போட்டு ரேவதிய கல்யாணம் பண்ண அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? மகேஷ நீ தான் கடத்தி வச்சிருப்ப. உனக்கு 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுக்குறேன். அந்த 2 மணி நேரத்துல நீ மட்டும் மகேஷ கொண்டாந்து என் கையில ஒப்படைக்கல, நான் கண்டிப்பா ரேவதிய உன் கையில ஒப்படைக்க மாட்டேன். இங்க கிடக்குற ஏதாவது ஒரு மலையில புடிச்சு தள்ளி விட்டுருவேன். இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, மகேஷ் எங்க இருக்கான்னு தெரியாது. அப்பதான் மாயா கேக்குறாங்க, ஏன், நீதான் ரொம்ப திறமையான ஆளு, யாரு எங்க இருந்தாலும் சுலபமா கண்டுபிடிச்சிருவிய,
அப்புறம் என்ன, உன் திறமையை பயன்படுத்தி மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மாயா போனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. இவன் பாட்டுக்கு என்ன இப்படி சொல்லிட்டு போன் கட் பண்ணிட்டா. ரேவதி எங் மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கார்த்திக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. அப்பதான் சீனை சிப் பண்ணி நேரா நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதியை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ரவுடிங்க ரேவதியோட கழுத்துல கத்தி வச்சிருக்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, யாரு நீங்க, எதுக்காக என்ன கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கீங்க? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் ஏதாவது பேசுன அவ்வளவுதான், அடுத்து போன் வர வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது. ரேவதி கேக்குறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தானே, இப்படி என்ன ரவுடிங்க கடத்துற மாதிரி கடத்தி வச்சுக்கிட்டு அவன் வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்துவான், இதனால அவனுக்கு என் மேல அவனுக்கு காதல் வரும் அப்படிங்கறது தானே அவனோட பிளானே. இங்க பாரு, அவன் என்ன பிளான் பண்ணாலும் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது, அவன் நினைச்சது நடக்காது, நான் என்னைக்குமே ஏமாற மாட்டேன். அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் என்னடா இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, எங்கிருமா வாயை மூடிக்கிட்டு செத்த இரு. ரேவதி சொல்றாங்க, ஏய் நீங்க சும்மா இருங்கடா, நீங்க என்னை எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே அந்த டிரைவரோட ஏற்பாடு தானே, எனக்கு ஏதாவது ஒரு கீறல் ஆனாலும் எங்க அம்மா கண்டிப்பா உங்களையும் அந்த டிரைவரையும் சும்மா விட மாட்டாங்க, அதனால நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கடா. அப்ப ஒரு ரவுடி டக்குன்னு வந்து ரேவதி மூஞ்சில ஒரே அறையிறாரு. ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, டேய் என்னடா அடிக்கிற? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அப்புறம் அடிக்காம சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்க, நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா உன்னை காலி பண்ணிடுவோம். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் ராஜா தான் உங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுது, பாருங்கடா என்னை விட்டுருங்க, இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லிடுவேன். அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டேய் என்னடா இது தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கு, வாயில ஏதாவது துணியை வச்சு கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட வாயில துணியை வச்சு கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, சொல்லுங்கடா. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம், இது என்னன்னா நடக்கிறதெல்லாம் நாடகம், அந்த எவனோ டிரைவர் ராஜாவாம்ல அவன் தான் வந்து இந்த பிளான் எல்லாம் பண்ணி இவளை காதலிக்க வைக்கிறதுக்காக நாடகம் போடுறான்னு சொல்றா, இது என்ன பைத்திய மாதிரி உளறிட்டு கிடக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, அவ என்னமோ உளறிட்டு போட்டோம், ஆனா நான் சொல்ற வரைக்கும் அந்த ரேவதிய யாரு கையிலையும் ஒப்படைக்க கூடாது. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் அத நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவளை எங்கேயுமே நாங்க அனுப்ப மாட்டோம். இது கேட்டதோட மாயாவும் சரி, ஆனா அந்த ராஜான்னு சொல்றான் பாரு, அவன் சரியான யமகாதகன், எந்த விஷயமா இருந்தாலும் சுலபமா கண்டுபிடிச்சிருவான், அவன்கிட்ட நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் எங்களை மீறி அவனால எதுவும் பண்ணிட முடியுமா, நாங்கெல்லாம் வெல் ட்ரைனடா உள்ள ஆளு, எங்களை மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா அந்த ரவுடிங்க நேரா அந்த ரேவதியை பார்த்து, ஏம்மா யாரம்மா நீ, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படியெல்லாம் நாடகம் போடுற? அதுக்கு ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த ரவுடிங்க பேசிக்கிறாங்க, இங்க பாரு, அந்த மேடம் சொல்ற வரைக்கும் இவளை வெளியில விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மேடமா, அப்ப யாரு என்ன கடத்த சொன்னது? இவனுங்களை பார்த்தா பணத்துக்கு கடத்தின மாதிரி தெரியல, இவனுங்க நோக்கம் வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதியோட போன் எடுத்து பாக்குறாங்க. ரேவதி மிஸ் ஆன இடத்துல இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா கிடைக்குது. அப்ப கார்த்தி அந்த கடைக்கு போயிட்டு, இங்க பாருங்க, இந்த சைடா என் ஒய்ஃப் வந்துட்டு கடைக்கு வந்தாங்க, அப்ப என் ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க, ஸோ உங்க கடையில தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி பார்க்கும் பொழுது ரேவதி அந்த பக்கமா போகும் பொழுது இன்னும் ஒரே ஒரு ஆம்னிவான் மட்டும் போயிருக்கு. அதை பார்த்ததோட கார்த்தி டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணி ஜூம் பண்றாரு. அப்ப இந்த வேன்ல தான் ரேவதியை கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கார்த்தி கண்டுபிடிக்கிறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு கடைக்காரர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க இருந்து வராரு. வந்துட்டு வெளியில வந்து பார்க்கும் பொழுது
நம்ம கார்த்தி எங்க பார்த்தாலும் தேடி பார்க்கறதுக்காக கார் எடுக்கிறாரு. அப்ப ஒரு குடோனுக்கு பக்கத்துல அந்த ஆம்னிவேன் கிடக்குறத கார்த்தி பாக்குறாரு. பார்த்ததோட கார்த்தி இங்கேருந்து காரை நிப்பாட்டி போட்டுட்டு அங்க போயிட்டு கதை உடைக்கிறாரு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டே எவனோ வந்துட்டான்டா. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, யாரா இருக்கும், ஒருவேளை அந்த லேடி சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த ராஜா அப்படிங்கிறவன் தான் வந்திருக்கானோ அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி தான் நிக்கிறாரு. கார்த்திய பார்த்ததோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. கார்த்தியும் ரேவதிய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதிய கட்டி போட்டுக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்ப கார்த்தி எங்க இருந்து வந்துட்டு அந்த ரவுடிங்க கிட்ட, டேய் மரியாதையா வந்துட்டு இப்ப ரேவதிய விட போறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் நீ சொன்னா விடணுமா, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, உன் உசுரை காப்பாத்திக்கணும்னா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்களும் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திகிட்ட, அது எப்படி, நான் இங்க இருக்கிறது உனக்கு தெரியும், அப்ப இதுவும் நாடகம் தானே. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, என்னம்மா நீ வேற இப்படி தொண பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரேவதிய வந்து அமைதியா இருக்கு சொல்லிட்டு வேற கார்த்திய பார்த்து, இங்க பாரு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. கார்த்தி அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்க அந்த ரவுடிங்க பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருந்தாங்க. அந்த ரவுடிங்க நேரா மாயாவுக்கு போன் பண்ணி, மேடம் நீங்க சொன்னதை விட பயங்கரமான ஆளா இருக்கா மேடம், அவன் வந்துட்டு எங்களை வந்து அடிச்சு காலி பண்ணிட்டா மேடம், எங்களால எதுவுமே பண்ண முடியல மேடம் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம மாயா. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு இதுக்குதான் உன்னை சொன்னேன் எங்கேயும் போகாத அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, இது எல்லாமே உன் நாடகம் தானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு இதே மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் என் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா, கொஞ்சம் கூட என் மேல தப்பில்ல அப்படின்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட கார்த்தி நினைக்கிறாரு, இது என்ன நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா போன் அட்டென்ட் பண்ணி, டேய் என்ன உன் பொண்டாட்டிய காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு நீ சந்தோஷப்படுறியா, என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்டாட்டிய நான் விட மாட்டேன், நான் என் மகேஷ் எப்படி பிரிஞ்சு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அதே மாதிரி நீயும் உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு கஷ்டப்படணும்டா, நீ ஊருக்கு போறதுக்குள்ள நான் ரேவதிய ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, உன்னால என் ஒய்ஃபை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லி கார்த்தி சவால் விடுறாரு. மாயா சொல்றாங்க, மகேஷ பிரிஞ்சு நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அதே மாதிரி நீ ரேவதிய பிரிஞ்சு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. சோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.